ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக பூண்டோட லெவலை விட இஞ்சி கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, புதினா கொஞ்சம், பச்சை மிளகா 2 எண்ணம் பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோட்டில் அரைச்சிடுங்க. அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் யாருமே நெய் சாப்பிட மாட்டிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே கொஞ்சமாக கல்பாசி, 2 மராட்டி மொக்கு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பிரியாணி இலையை இதில் சேர்த்துட்டு வறுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை நல்லா நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது சிக்கன் பிரியாணி செய்யலாமா இல்லை மட்டன் பிரியாணி செய்யலாமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சுருவோம். இந்த பிரியாணி என்னோடய அம்மா தான் செய்கிறாங்க. எனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இவங்க இஞ்சி பூண்டோட சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டு அரைச்சாங்கன்னு. அது ஒன்றுமே இல்லை, நீங்கள் அரைக்காமையோ கூட சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இது நீங்கள் அரைக்கிறது மூலயமா அதோட எசன்ஸ் பிரியாணியில் நல்லா இறங்கி டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனால தான் நாங்கள் அரைச்சி சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்துருக்கோம். குட்டியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்திங்கன்னா தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கூட உப்பு சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்து தான் அந்த பேஸ்ட் அரைச்சிருந்தோம். அதனால இப்போ நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிரியாணிக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் சேர்க்காம காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களை சேர்த்துக்கலாம். நம்ம கேரட்டும் பீன்ஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ் கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி வேணும்னா இந்த மாதிரி காய்களை சேர்க்காம வெறும் மஷ்ரூமை மட்டும் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நாங்கள் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இதை ஒரு கலக்கி விட்டுட்டு சும்மா மூடி வச்சுருங்க, தண்ணி கொதிக்கிற வரைக்கும். A few moments later. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன எல்லா அளவுமே 2 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அரிசி போடுறீங்கன்னா எல்லா பொருளுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கலக்கி விட்டுருங்க. இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே 1/4 லெமனை இதில் புழிஞ்சிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ விசிலை போட்டுட்டு விசிலுக்கு வெயிட் பண்ணலாம். அடுப்பை ஸ்பீடாக வச்சு 2 விசில், சிம்மில் வச்சு 2 விசில் விட்டுருங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா வேகும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ஆகா, ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பிரியாணி பார்க்குறதுக்கு. இதை ஒரு கலக்கிட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா மசால் ஒரே இடத்துல தேங்கி நின்றுருக்கும். நீங்கள் இதை கலக்கி விட்டிங்கன்னா தான் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளவு தாங்க, அட்டகாசமான வெஜ் பிரியாணி ரெடி. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிட்டு அப்படியே காலேஜுக்கு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.